ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான 5 விஷயம் இருக்குது. அது என்னன்றது தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாது? ஏன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறையா பயம் இருக்கும். ஏன்னா கரெக்டு தானே? அதில் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 10th ஃபஸ்ட்டு பார்க்க ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இதை நம்ம எப்படியாவது நம்ம தாண்டினோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலுமே முதல்ல 10th அண்ட் 12th கண்டிப்பாக என்ன மார்க்குன்றதை கண்டிப்பாக கேட்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்போது 10th 12th மார்க் தான் நம்மளுடைய லைஃப்பையே, நம்மளுடைய ஜாபையே சூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம 10th நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா? இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, 10th நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்பத்தில் இப்போ 10th போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஃபியர் வரும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வரும் தான். ஆனால் 10th கொஞ்சம் படிக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட சேனலில் டெய்லிக்குமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் ப்ரெடிக்டட் கொஷின்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் உங்களுக்காக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டெய்லி ஸ்டடி பிளான். நீங்கள் எப்போவுமே ஸ்டடி பிளானோட தான் நீங்கள் படிக்கணும். என்ன அப்படின்னா, டெய்லி 2 to 3 hours கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிங்க. இப்போது நம்ம படிக்கணும் அப்படின்னு தோணும். அதுலேயும் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே டைமில் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் படிக்கணும். அடுத்து கொஞ்சம் பிரேக் விட்டுக்கணும். அடுத்து ஒரு 3 hours அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் விடாமல் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கே ஒரு சில நேரத்தில் போர் அடிச்சு போயிடும். நம்ம ரொம்ப நேரம் படிச்சிட்டோம், சரி நம்ம இப்போ ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் ஃபோன் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபோன் பார்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபோன் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு இதுலேயே நம்ம ஃபோன் பின்னாடியே தான் போவோம். கடைசியில் நம்ம படிக்கவே மாட்டோம் இல்லையா? இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தானே. அதான் இப்போ நம்ம ஒரே டைமில் மொத்தத்தையும் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம பிரெயினுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். அதுவே ஒரு ஃபஸ்ட்டு 30 minutes அந்தமாரி படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் நீங்களே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக எந்த விஷயத்த நினச்சிங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 30 minutes சரி ஒரு 10 minutes ஒரு 20 minutes ஒரு 5 மார்க்கோ 8 மார்க்கோ படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடித்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக்கில் கூட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் கூட நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு லைட்டாக கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்கள் அமைதியாக எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் இருக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும். அப்புறம் நம்மளோட உட்காந்து படிக்கக்கூடிய அந்த இடம் முதல்ல சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாவும் படிக்க முடியும். அதே போல் அப்படி ஒரு வேளை ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படித்தது மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நிறையா விஷயத்தில் என்னன்னாக்கா ப்ரூவ் ஆகியிருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸும் கஷ்டம் கிடையாது, சயின்ஸும் கஷ்டம் கிடையாது. இப்போது என்னடா நீங்கள் என்ன அசால்ட்டாக சொல்லுவீங்க, மேக்ஸும் கஷ்டம் கிடையாது சயின்ஸும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது 10th படிக்கிற நீங்கள் இப்போ 10th படிக்க போகிறீங்க இல்லையா? நீங்களே கரெக்டாக நான் சொன்னது கரெக்டு அப்படின்றது உங்களுக்கே தானே புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னாக்கா ஈஸியாக அந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சயின்ஸுக்கு ஈஸி கைடு வாங்கிக்கோங்க. ஈஸி லோயோலான்னு ஒரு கைடு இருக்கும் இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. இது என்னோடய சஜஷன். அப்படி ஒரு வேளை ஸ்கூலில் வேறு கைடு இந்த மாதிரி வாங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதே வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 4வது விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கிளாஸில் சில இம்பார்ட்டன்ஸ் ஆனதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்டில் எழுதிக்கோங்க. நோட்டில் எழுதிக்கோங்க.
இந்த லெசன்னா இந்த லெசன் அப்படின்னு போட்டு அவங்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூலி வேர்ட் அப்படின்னு எல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் அண்டர்லைன் பண்ணுவோம், உண்மை தானே, புக்கில் அண்டர்லைன் பண்ணுவோம். ஆனால் எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை படிக்க மாட்டோம், அவ்வளோதான். அது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டு வைப்போம், ஆனால் அது என்ன பண்ணுவோம், படிக்க மாட்டோம். அதுதான் இப்போ கூட இந்த வருஷம் அதுதான் எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஒரு நோட், ஆக்சுவலாக சோம்பேறியாக தான் இருக்கும், பரவாயில்ல, அதை கொஞ்சம் எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, அந்த முக்கியமாக மிஸ் என்னென்ன வார்த்தைலாம் சொன்னாங்களோ, டீச்சர் அதான் சாரு மிஸ்ஸு யார் இருக்காங்களோ அவங்க என்னென்ன வேர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் அடுத்தது சொன்னல, மொபைல் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. இப்போது லீவுன்றதுனால நம்ம கேம் ஆடுறோம், ஓகே, பட் 10th கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா 10th நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இல்லையா? அதான் அதனால் 10th ஸ்டாண்டர்ட் ரொம்பவே முக்கியமானதுன்றதுனால 10th ஸ்டாண்டர்ட் படிக்கவும் இதான். இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை, பட் லீவில் இருப்பீங்க. அண்ட் சிபிஎஸ்சிக்கெலாம் இந்நேரத்துக்கு ஸ்கூல் திறந்து போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அந்த மாதிரி இருக்க பசங்க இப்போதைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, எல்லாமே சுலபமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸை நீங்கள் சூப்பராக நல்லா வேறு லெவலில் புரிஞ்சு இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10th நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உறுதியாக கன்ஃபார்மாக சொல்வேன். அண்டு இந்த வீடியோ போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.